வணக்கம். தமிழ் சினி நியூஸ் சேனல். மோ படத்திற்கு பிறகு ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் கட்டப்பாவை காணோம், ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும், முப்பரிமாணம் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளன. இதையடுத்து சில புதிய படங்களில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். இந்நிலையில் மலையாளத்திலும் அவர் நடித்து வருகிறார். இது பற்றி ஐஸ்வர்யா ராஜேஷ் கூறுகையில், தமிழில் பல படங்களில் நடித்துவிட்டேன். எனக்கென்று ஒரு அடையாளம் கிடைத்துவிட்டது. குறிப்பாக எந்த மாதிரியான வேடங்களிலும் இவர் நடிப்பார் என்ற பெயரும் கிடைத்துவிட்டது. அப்படி நான் நடித்த படங்களை பார்த்துவிட்டு தான் மலையாளத்தில் துல்கர் சல்மான் நடித்த ஜாமுண்டே சுவேஷங்கள் பட வாய்ப்பு கிடைத்தது. சமீபத்தில் திரைக்கு வந்துள்ள அந்த படத்தில் எனது நடிப்பு பேசப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து நிவின் பாலி நடிக்கும் ஷகாவு என்ற படத்தில் நடித்து வருகிறேன். இந்த படத்தில் மேலும் சில நாயகிகள் இருந்தபோதும் எனக்கான கேரக்டர் பிடித்திருந்தது. என்னை பொறுத்தவரை எத்தனை நடிகைகள் படத்தில் இருந்தாலும் கவலைப்பட மாட்டேன். எனக்கான கேரக்டர் பிடித்திருந்தால் நடித்து விடுவேன். இதையடுத்தும் சில படங்களில் நடிக்க கதை கேட்டுள்ளேன் என்று கூறும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசை ஒன்று உள்ளதாம். அது என்னவென்றால் தனது தாய்மொழியான தெலுங்கில் நடிக்க வேண்டும் என்பதுதான். இப்போது தமிழ் மலையாளத்தில் நடித்து வரும் நான் விரைவில் தெலுங்கிலும் நடித்துவிட்டால் எனது ஒரு பெரிய ஆசை நிறைவேறிவிடும் என்கிறார் அவர். இந்த செய்திகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். மேலும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.